நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ரொம்ப எளிமையா நம்மளுடைய உடல் உறவில் அதிகப்படியான உணர்ச்சியை தரக்கூடிய ஒரு சிம்பிளான மருத்துவம் தான் இந்த வெத்தலைப்பாக்கை மட்டும் அப்படியே போட்டு நீங்கள் வாயில் மென்று சாப்பிட உங்களுடைய உணர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாகுங்க. தாம்பத்தியத்திலையும் விரைப்பு பயங்கரமாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, அது எனக்கு போதும். இப்போ நம்ம பார்க்குற செடி பார்த்தீங்கன்னா துளசி செடி தாங்க. இதில் இருக்கக்கூடிய விதை பாருங்கள், நல்லா காஞ்ச விதையாக நம்ம எடுத்துக்கணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு விதை மட்டும் எடுத்தால் போதுங்க, எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு வெற்றிலை எடுத்துக்காங்க. இந்த வெற்றிலையில் பாக்கு வச்சுக்காங்க, ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு. அந்த பாக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு ஜாதிக்காயும் இதுலேயே வச்சுக்கலாம். பிறகு நம்ம சேகரித்து வச்சுருக்கக்கூடிய இந்த துளசி விதையும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெற்றிலையிலேயே சேர்த்து சுண்ணாம்பு வேணால் கொஞ்சம் தடவிக்காங்க. நான் சுண்ணாம்பு தடவலை. இதை அப்படியே நீங்கள் எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க. இதை நீங்கள் அந்த உமிழ் நீரை மட்டும் உள்ளுக்கு சாப்பிட உங்களுடைய நாடி நரம்புகள் அத்தனைக்குமே நல்ல உணர்ச்சியை கொடுக்குங்க. தாம்பத்தியத்திலையும் உங்கள் விரைப்பை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. விந்து முந்துதல் பிரச்சனையையும் முழுமையாக சரி செய்யக்கூடியதுங்க. நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது தான் இந்த துளசி விதை. இதை நம்ம சாப்பிடும் பொழுது ரத்தம் சுத்தமாகி சர்க்கரை வியாதி பிரச்சனையையும் முழுமையாக சரி செய்யும். கண்டிப்பாக எடுத்துக்காங்க. அற்புதமான ரிசல்ட்டை தரக்கூடியது. இந்த வெத்தலையை சாப்பிடும் பொழுதும் நம்மளுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய கட்டியான சளிகளையும் வெளியேற்றிடும். நம்மளுடைய தாம்பத்தியத்தில் அதிகப்படியான உணர்ச்சியை தரக்கூடியதுங்க. கண்டிப்பாக பயன்படுத்துங்க.